இந்த வீடியோல மேரேஜ் சர்டிபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு முழுசா டீடைலா பார்க்க போறோம். இதுல சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு. அதே நேரம் சரியா ஃபில் பண்ணலன்னா ரிஜெக்ட் ஆகும் சான்ஸும் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நீங்க வீட்ல இருந்தே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜென்ட் கிட்ட போனீங்கன்னா 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரை ஃபீஸ் கேட்பாங்க. ஆனா நாமே ஆன்லைன்ல செய்யலாம். சோ வீடியோவை முழுசா பாருங்க, அப்போதான் கிளியரா புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உங்களோட குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. அதுல TN Regன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அபிஷியல் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுல தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். கீழே யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் என்டர் பண்ண சொல்லும். சாதாரண இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும், எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால இப்போ டைரக்டா லாகின் பண்றேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ மேரேஜ் சர்டிபிகேட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பாப்போம். மேல ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் காணும். நீங்க ஹிந்துனா ஹிந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஆனா ஜென்ரலி தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் செலக்ட் பண்ணது பெட்டர். ஏன்னா அந்த ஆப்ஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா போட்டோவுடன் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகி பிரிண்ட் கிடைக்கும். அதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்றேன். அதுக்குள்ள போய் கிரியேட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின பிறகு சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். மேரேஜ் எந்த டேட்டுக்குள்ள பதிவு பண்றீங்கன்னு பொறுத்து தான் ஃபீ கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 டேஸ் அல்லது 90 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 150 ரூபாய் வரை தான் சார்ஜ் இருக்கும். ஸோ டேட் கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு 150 டேஸ் தாண்டிச்சு அப்ளை பண்றீங்கன்னா 1150 ரூபாய் வரை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை மறக்காம கவனிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. லேட் பண்ணாதீங்க. ஓகே, மேல கொடுத்திருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் இப்போ ஃபுல்லா டீடைல்ஸ் என்டர் பண்ணும் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல டீடைல்ஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கும். அதுல மேரேஜ் எப்போ நடந்துச்சு அந்த டேட் என்டர் பண்ணணும். அது கீழே மேரேஜ் நடந்த பிளேஸ் டீடைல்ஸ் கேட்கும். அட்ரஸ், வில்லேஜ், தாலுக் எல்லாமே சரியா என்டர் பண்ணணும். தாலுக் அல்லது வில்லேஜ் தெரியலன்னா கூகுள்ல சர்ச் பண்ணினா ஈஸியா கிடைக்கும். அந்த பிளேஸோட ஃபுல் அட்ரஸ், பின்கோட் எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். இது பிளேஸ் ஆஃப் மேரேஜ் செக்ஷன். சோ எங்க மேரேஜ் நடந்துச்சோ அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் இங்க மென்ஷன் பண்ணணும். டெம்பிள்ல நடந்திருந்தா டெம்பிள் நேம் கூட இங்க என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணும் செக்ஷன் வரும். மாப்பிள்ளையோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணினா ஏஜ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவர் என்ன வேலை செய்யறாரு, கரண்ட் அட்ரஸ் என்ன எல்லாமே சரியா கொடுக்கணும். NRI இருக்காங்களா இல்லையான்னு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஏரியா, ஸ்ட்ரீட், வில்லேஜ், பின்கோட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்ச அளவுக்கு கிளியரா கொடுக்கணும். தவறா கொடுத்தீங்கன்னா லேட்டர் ஆபீஸ் போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். சோ கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஹஸ்பண்ட் ஃபாதர் டீடைல்ஸ். மாப்பிள்ளையோட அப்பா பெயர், ஏஜ் என்டர் பண்ணணும். ஹஸ்பண்ட் அட்ரஸும் ஃபாதர் அட்ரஸும் சேமா இருந்தா சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதே மாதிரி மதர் டீடைல்ஸ் கூட என்டர் பண்ணணும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரைட் டீடைல் செக்ஷன் வரும். பொண்ணோட பெயர், டேட் ஆஃப் பர்த், ஆக்குபேஷன், அட்ரஸ் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு எப்படி ஃபில் பண்ணினோமோ அதே மாதிரி கரெக்டா என்டர் பண்ணணும். அடுத்தது பிரைட் ஃபாதர் மற்றும் மதர் டீடைல்ஸ் கூட சரியாக என்டர் பண்ணணும். எல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் தான் விட்னஸ் டீடைல்ஸ். சாட்சியாக மினிமம் 2 பேர் டீடைல்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அவர்களோட பெயர், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போக முடியும். சோ இந்த பார்ட்டையும் கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. விட்னஸ் செக்ஷன்ல மினிமம் 2 பேர் டீடைல்ஸ் கொடுக்கணும். யூஸ்வலி பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஒருத்தர், மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து ஒருத்தர் கொடுத்தா சரியாக இருக்கும். அவர்களோட நேம் என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு ரிலேஷன் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது அவர்களோட ப்ரூஃப் டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்கணும். ஃபோன் நம்பர், ஃபுல் அட்ரஸ் எல்லாமே சரியா ஃபில் பண்ணுங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா கீழே அந்த லிஸ்ட் ஷோ ஆகும். நான் எக்ஸாம்பிளா ஒரு சைடு என் வீட்டு விட்னஸ், இன்னொரு சைடு பிரைட் வீட்டு விட்னஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி கிளியரா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதர் டீடைல்ஸ் செக்ஷன் வரும். இது என்னன்னா மேரேஜை யார் நடத்தி வைத்தாங்க அவர்களோட டீடைல்ஸ். அவர்களோட நேம் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி அவர்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் ஆகும். இல்லனா நியூவா நேம் கொடுத்து அவர்களோட அட்ரஸ், பின்கோட் எல்லாம் மேனுவலா என்டர் பண்ணலாம். அது கீழே ஆல்ரெடி இந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு நோ செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது எந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். நீங்க பிசிக்கலி போய் பதிவு பண்ண போற ஆபீஸ் லொகேஷன் சரியா சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை காப்பீஸ் மேரேஜ் சர்டிபிகேட் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காப்பி ஒண்ணுக்கு 50 ரூபாய் சார்ஜ் இருக்கும். சோ எத்தனை வேணுமோ அதுக்கேற்ப சூஸ் பண்ணுங்க. கீழே அப்ளிகன்ட் டீடைல்ஸ் வரும். யார் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றாங்களோ அவர்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும்.
கடைசியாக ப்ரூஃப் டீடைல் செக்ஷன் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரூமும் பிரைடும் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். தவறா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாதீங்க. மினிமமா அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இந்த 3 இருக்கணும். சில டாக்குமெண்ட்ஸ் 2 ப்ரூஃபும் வரும், கம்பைனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவிங் லைசன்ஸ்ல ஐடியும் அட்ரஸும் 2 இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஏஜ் ப்ரூஃப்காக 10th அல்லது 12th சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். அதையே செலக்ட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப்காக பாஸ்போர்ட், வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு இவங்கள ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். பட் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா ஆதார் கார்டு கண்டிப்பா அட்டாச் பண்ணிருங்க. ஏன்னா லாஸ்ட்ல வெரிஃபிகேஷன் டைம்ல ஆதார் கேட்டாங்க. நான் இனிஷியலி ஆட் பண்ணல, பட் லேட்டர் வை ஆதார் அட்டாச் பண்ணலன்னு கேட்டாங்க. ஸோ சேஃபா இருக்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிருங்க. மறக்காம எல்லா ப்ரூஃப்ஸையும் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கீழே லிஸ்ட்ல ஒவ்வொன்றும் ஆட் ஆகி ஷோ ஆகும். 3ம் கரெக்டா ஆட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக கிரியேட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணினா அப்ளிகேஷன் கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். இப்ப பேமெண்ட் ப்ராசஸ் வரும். நெக்ஸ்ட்னு கொடுத்தா இ பேமெண்ட் ஆப்ஷன் ஓபன் ஆகும். யாரு பேமெண்ட் பண்றாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் கேட்கும். ஸோ நேம், மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டா என்டர் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சர்டிபிகேட் காப்பி சார்ஜஸ் எல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் ரீட் பண்ணிட்டு பே நவ் கொடுக்கணும். பே நவ் கொடுத்தீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் கேட்வேக்கு ரீடைரக்ட் ஆகும். டிஃபால்ட்டா சில பேங்க்ஸ் மட்டும் ஷோ ஆகும், எல்லா பேங்க்ஸையும் இருக்காது. ஸோ எஸ்பிஐ கேட்வே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது யூபிஐ மூலம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நானும் எஸ்பிஐ கேட்வே யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணேன். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சப்மிட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதும் நோட்டிபிகேஷன் வரும். உடனே பேமெண்ட் ரிசிப்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சேஃபா சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேமெண்ட் எவிடன்ஸ். ஸோ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டும் வரும். அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இனிஷியேட் டோக்கன் ஆப்ஷன் வரும். இது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு எந்த டேட்ல போறீங்கன்னு புக் பண்ற ப்ராசஸ். இனிஷியேட் டோக்கன் கிளிக் பண்ணி அப்ளிகன்ட் டீடைல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். நீங்க ஆபீஸ்க்கு போக விரும்புற டேட் சூஸ் பண்ணுங்க. கீழே அவைலபிலிட்டி ஷோ ஆகும். கிரீன்ல இருந்தா ஸ்லாட்ஸ் அவைலபிள், ரெட்ல இருந்தா அந்த டேட் ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ கிரீன் டேட் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெட்ல இருந்தா ஸ்லாட் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதையும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா டோக்கன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ்வலி அது ஜெனரல் கேட்டகரியா தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த ஆப்ஷன் இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். மோஸ்ட்லி எல்லாமே சேம் தான் இருக்கும். ஸோ டீடைல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அகைன் வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததும் டோக்கன் ரேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. டோக்கன் ஜெனரேட் ஆனதும் அக்னாலஜ்மெண்ட் வரும். கீழே கிளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆஃபீஸ் செலக்ட் பண்ணி டோக்கன் ரேஸ் பண்ணீங்களோ அதே சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு தான் போகணும். வேற ஆஃபீஸ்க்கு போயிடாதீங்க. கரெக்டா உங்க ஏரியா ஆஃபீஸ்க்கு தான் போங்க. இதோட ஆன்லைன் ப்ராசஸ் கம்ப்ளீட். இப்ப ஜெனரேட் ஆன பிடிஎஃப், பேமெண்ட் ரிசிப்ட், அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மினிமம் 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க. சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா காப்பி வைத்திருந்தால் நல்லது. மேலும் சர்டிபிகேட் எக்ஸ்ட்ரா காப்பி வேணும்னா ஆபீஸ் வெளியே கோட் ஸ்டாம்ப் விற்பாங்க. 5 rupees இருக்கும். யூஸ்வலி 2 கேட்டாங்க. ஸோ ஸ்மால் திங்ஸையும் ரெடியா வைத்துக்கோங்க. எங்களை ரிஜெக்ட் பண்ண ஆல்மோஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்றேன். அதனால உங்களுக்கு கிளாரிட்டி வரும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 2 காப்பீஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். அதனாலதான் ப்ரூஃப்காக 10th சர்டிபிகேட், ஆதார் கார்டு மேண்டேட்ரி மாதிரி வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வோட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒன்று கூட இருந்தா நல்லது. பட் மெயினா ஆதார் கார்டும் ஸ்கூல் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா கேரி பண்ணுங்க. அது மேண்டேட்ரி மாதிரி கேட்பாங்க. ஸோ மறக்காம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம என்டர் பண்ணிய டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகி இருக்கும். அதை மினிமம் 2 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல தான் ஸ்டாம்ப் ஒட்டுவாங்க.
அதுக்கப்புறம் ஃபார்ம் 7 சம்திங்னு ஒரு ஃபார்ம் வாங்க சொல்லுவாங்க. யூஸ்வலி ஆபீஸ் பக்கத்துல கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா காப்பி மேரேஜ் சர்டிபிகேட் கேட்கறதுக்காக. சோ அந்த ஃபார்மையும் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும். மேலும் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அக்னாலஜ்மெண்ட் இருந்துச்சுல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. பிரைடும் க்ரூமும் போட்டோ எடுத்துக்கோங்க. முக்கியமா விட்னஸ் வர்றாங்களே, அவங்களோட ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் கூட கேரி பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. சர்டிபிகேட் ரெடியாக யூஸ்வலி 3 to 4 days ஆகும். அப்புறம் வாங்கிக்க சொல்லுவாங்க. சோ சர்டிபிகேட்டும் சிடி காப்பியும் கொடுப்பாங்க. மேரேஜ் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கும். நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ ப்ராப்பர் கலர் சர்டிபிகேட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி சிம்பிள் பிரிண்ட் தான். மேல ஒரு ஸ்மால் கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கும். அதுக்கு சீல் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட்னா எவ்வளவு சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிருங்க. லேட் பண்ணினா அன்னெசரி ஃபைன் கட்டணும். பிரவுசிங் சென்டர் போனாலே 700 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அப்ளை பண்றதுக்கு. ஆனா நீங்க வீட்ல இருந்தே நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஃப்ரீயா செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மேலும் இப்போ புதுசா ஒரு ரிக்குவயர்மெண்ட் கேக்குறாங்க. என்னன்னா நோட்டரி பப்ளிக் சைன். அதாவது பிரைட் க்ரூமுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு அட்வொகேட் சைன் பண்ணி சர்டிபிகேட் மாதிரி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. எங்களுக்கு கேட்டாங்க. சோ சேஃபா இருக்க அந்த லெட்டரையும் ரெடியா வைத்துக் கொள்ளுங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஸ்மூத்தா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம்.